ஆண்டவர் என்னை ஆள்கின்றார், எனக்கேதும் குறையில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்களுக்கு சிலவற்றை கடவுள் மட்டுமே செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தது. பிறரால் ஒருபோதும் அதை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது என்பதே அவர்களுடைய பிடிவாதம். குறிப்பாக இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்வது கடவுளால் மட்டுமே நிகழக்கூடிய ஒன்று, வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. மக்களின் பாவங்களை மன்னிக்கின்ற உரிமை கடவுளுக்கு மட்டுமே உரித்தானது, அதை வேறு எவரும் செய்ய முடியாது என்பதும் அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படிப்பட்ட சிலவற்றையெல்லாம் கடவுளுக்கு உரித்தானதாக அவர்கள் வைத்திருந்தார்கள். இயேசு ஆண்டவர் தன்னை கடவுளோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லும் போதும், இணைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போதும், இணைந்தே செயலாற்றுகிறோம் என்று சொல்லும் போதும் அதை அந்த யூத தலைவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். இறந்த லாசரை உயிர் பெற்றெழச் செய்த போது வியப்பாக ஓடி வந்து பார்க்கிறார்கள். இறைவனை தன் தந்தை என்று ஆண்டவர் இயேசு கூறிய போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அதை அவர்கள் தெய்வ நிந்தையாக கருதினார்கள். இயேசு நானும் தந்தையும் இணைந்து செயலாற்றுகிறோம் என்று சொன்னபோது அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்வையில், அவர்கள் சிந்தனைக்குரியதாக கடவுள் என்பவர் எங்கோ வெகு தொலைவில் இருப்பவர், அவர் வானத்தில் வாழ்பவர், விண்ணுலகில் இருப்பவர். அவரை எப்படி தந்தை என்றும் இணைந்தவர் என்றும் அழைப்பது என்பதே அவர்களின் கேள்வி. அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட குருட்டுத்தனத்தில் இருப்பதை நாம் உணர வேண்டும். குருட்டுத்தனமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை போன்றவற்றால் நாமும் சில நேரங்களில் இந்த யூத தலைவர்களைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், விசுவசிக்க மறுக்கிறோம், அவரை பின்பற்றுவதில் தயக்கம் காட்டுகிறோம், அல்லது வேறு விதமான சில முடிவுகளை எடுத்து சில காரியங்களை கடவுளுக்கு எதிராக விரோதமாக நாம் செய்கிறோம். ஒரு மனிதன் குழி பறித்து கொண்டிருந்தான், பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தான். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு பள்ளமாக அவன் தோண்டிக்கொண்டே போகிறான். கொஞ்சம் இடைவெளி விட்டு பள்ளங்களை தோண்டிக்கொண்டே போகிறான். அதற்கு பின்னாக இன்னொருவன் அவன் தோண்டிக்கொண்டு போகிற எல்லா பள்ளங்களையும் மண்ணை தள்ளி மூடிக்கொண்டே வருகிறான். ஒருத்தன் பள்ளம் தோண்டிக்கிட்டு போறான், இன்னொருத்தன் பின்னாடி அதை மூடிக்கொண்டே போகிறான். இந்த காட்சியை பெரியவர் ஒருவர் தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது அங்கு? ஒரு மனிதன் பள்ளம் தோண்டுகிறான், இன்னொரு மனிதன் தோண்டிய பள்ளத்தை மூடிக்கொண்டு போகிறான். என்ன நடக்கிறது என்று விளங்கவில்லையே என்று அருகில் வந்து அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான். என்னப்பா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருத்தர் பள்ளம் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் அந்த பள்ளத்தை மூடிட்டு வரீங்க, என்ன நடக்குது இங்க? அதற்கு அந்த மனிதர் சொன்னானாம், நாங்கள் 3 பேர் வேலை செய்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு.
என்னுடைய பொறுப்பு பள்ளம் தோண்டுவது, குழி எடுப்பது. இவனுடைய பொறுப்பு அந்த குழிகளை மூடிக்கொண்டு வருவது, மண்ணை தள்ளி மூடுவது. ஒருத்தன் வரணும், இன்னைக்கு அவன் வரல. அவனுடைய வேலை மரங்களை நடுவது, செடிகளை நடுவது. அவன் இன்னைக்கு லீவு, அவன் வரல. நாங்கள் முதலாளி கிட்ட சொன்னோம். அந்த முதலாளி சொன்னாரு, அவன் வரலன்னா என்னடா, நீங்க போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் பள்ளம் தோன்றேன், அவன் பள்ளத்தை மூடிக்கிட்டு வரான். சில நேரங்களில் அன்பிற்குரியவர்களே, குருட்டுத்தனமான நம்பிக்கையும் விசுவாசமும் மூட நம்பிக்கைகளாக மாறிவிடுகின்றன. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தை கடவுள் என்பவர் வேறு அல்ல, மகன் கடவுள் என்பவர் வேறு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இன்னொருவர் அல்ல. நாம் சிறு பொழுதில் இருக்கும் போதே இந்த மறைக்கல்வி நமக்கு அடிப்படை ஜெபமாக சொல்லித் தரப்படுகிறது. தந்தை கடவுளா? ஆம் கடவுள். மகன் கடவுளா? ஆம் கடவுள். பரிசுத்த ஆவியானவர் கடவுளா? ஆம் கடவுள். 3 பேரும் 3 கடவுளா? இல்லை, 3 பேரும் ஒரே கடவுள். எப்படி அவர்கள் ஒரே கடவுள்? ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வத்தன்மை. அதனால் 3 ஆட்களாக அவர்கள் இருந்தாலும் ஒரே கடவுளாக செயலாற்றுகிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மறைக்கல்வி பாடத்தை மீண்டுமாய் நம் உள்ளத்திலிருந்து தோண்டி எடுத்து இறை விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுவோம். இந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்போம். இந்த மறை உண்மையை நம் சகோதர சகோதரிகளுக்கும் எடுத்துச் சொல்லி விவிலியத்தை பற்றிய ஆழமான புரிதலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உறுதியான நம்பிக்கையையும் நாம் மேற்கொள்ள முயற்சி செய்வோம். ஆமென்.